Hi my dear learners, welcome back to our channel. Last வீடியோவில் I have to tell இதுக்கான மீனிங் கேட்டிருந்தேன். இதோட மீனிங் நான் சொல்ல வேண்டும், நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இதை சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டே 1லேருந்து போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவோட எண்டிங்லேயும் ஒவ்வொரு கொஷின்ஸ் இருக்கும். அதுக்கான ஆன்சர்ஸை நிறைய பேர் சொல்லிட்டு வரீங்க. வெரி குட். அதே மாதிரி மற்றவங்களும் ஆன்சர்ஸ் சொல்ல ட்ரை பண்ணுங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் த ஃபஸ்ட் சென்டென்ஸ். தாமதமாக வந்ததற்கு மன்னிக்கவும். தாமதமாக வந்ததற்கு வருந்துகிறேன். சாரிப்பா லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு சாரி ஃபார் பீயிங் லேட். சாரி ஃபார் பீயிங் லேட். நான் ஒதுங்கி நிற்கலாமா அல்லது நான் அந்த பக்கம் நிற்கலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு கேன் ஐ ஸ்டாண்ட் அசைடு. கேன் ஐ ஸ்டாண்ட் அசைடு. அசைடுனா என்னது, அந்த பக்கம். ஸ்டாண்டுனா நிற்கிறது. ஸோ கேன் ஐ ஸ்டாண்ட் அசைட். இப்போது எனக்கு டைம் இல்லை. இப்போ எனக்கு டைம் இல்லை. ஐ டோன்ட் ஹாவ் டைம் நவ். ஐ டோன்ட் ஹாவ் டைம் நவ். டோன்ட் ஹாவ் எப்போ யூஸ் பண்ணுவோம், ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ஹாவ் சொல்லுவோம். இப்போ இங்கே ஏன் டோன்ட் ஹாவ் யூஸ் பண்ணுறோம்? டோன்ட் ஹாவ்னா இல்லை. ஸோ என்ன இல்லை, டைம் இல்லை. எப்போ இல்லை, நவ், இப்போ. இப்போ எனக்கு டைம் இல்லை. இந்த வார இறுதி நல்லதாக அமையட்டும் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எவ்ரி வீக்கெண்ட், அதாவது வாரத்தோட கடைசியில் சாட்டர்டே சண்டே வரும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சென்டென்ஸ் நம்ம சொல்லலாம். ஹாவ் அ குட் வீக்கெண்ட். ஹாவ் அ குட் வீக்கெண்ட். நெக்ஸ்ட் ஒன், இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கட்டும். நம்ம வேலை பார்க்குற இடத்துல கோவொர்க்கர்ஸ்ட்டு, அதாவது நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட இதை சொல்லலாம். இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹாவ் அ கிரேட் டே. ஹாவ் அ கிரேட் டே. உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் இருக்கிறார்களா, அதாவது உங்கள் கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு டு யூ ஹாவ் எனி சிப்ளிங்ஸ். டு யூ ஹாவ் எனி சிப்ளிங்ஸ். சிப்ளிங்ஸ்னால் என்ன, உடன் பிறந்தவங்க, அதாவது கூட பிறந்தவங்க. ஸோ டு யூ ஹாவ் எனி சிப்ளிங்ஸ். இன்றைக்கி எப்படி இருந்தது, இன்றைக்கி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. இப்போ நம்ம குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே அவங்கக்கிட்ட நம்ம இதை தான் கேட்போம். ஸோ அதுக்கு எப்படி கேட்கலாம், ஹவ் வாஸ் யுவர் டே. நம்ம சில நேரம் போர் அடிக்கும்போது நடக்கலாம்ப்பா, ஒரு வாக் போகலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு எப்படி சொல்லலாம், லெட்ஸ் கோ ஃபார் அ வாக். லெட்ஸ் கோ ஃபார் அ வாக். நாளைக்கு சந்திக்கலாமா, அதாவது நாளைக்கு பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. அதுக்கு எப்படி கேட்கலாம், கேன் வி மீட் டுமாரோ. கேன் வி மீட் டுமாரோ. டுமாரோனா நாளைக்கு, மீட்னா என்னது, சந்திக்கிறது. ஸோ கேன் வி மீட் டுமாரோ. மெதுவாக பேசுகிறீங்களா. சில பேர் பேசும்போது பயங்கர ஸ்பீடாக பேசுவாங்க. ஸோ அவங்கள்ட்ட எப்படி கேட்கலாம், பொலைட்டாக கேட்கணும். ஸோ கேன் யூ ஸ்பீக் ஸ்லோவர். கேன் யூ ஸ்பீக் ஸ்லோவர். மெதுவாக பேசுகிறீங்களா. உங்ககிட்ட ஏதாவது செல்ல பிராணிங்க இருக்கா, அதாவது செல்ல பிராணிகள் அப்படின்னா என்னது, பெட்ஸ். ஸோ உங்ககிட்ட ஏதாவது செல்ல பிராணிகள் இருக்கா. டு யூ ஹாவ் எனி பெட்ஸ். டு யூ ஹாவ் எனி பெட்ஸ். உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு எது. உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு எது. வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஸ்போர்ட். வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஸ்போர்ட். இது உங்களுக்கு பிடிச்ச டிவி ஷோ என்னன்னு கேட்குறதுக்கு அப்படியே அந்த ஸ்போர்ட் மட்டும் எடுத்துகிட்டு டிவி ஷோ போட்டுக்கலாம். வாட் இஸ் யுவர் ஃபேவரட் டிவி ஷோ. வாட் இஸ் யுவர் ஃபேவரட் டிவி ஷோ. ஏதாவது ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் சொல்கிறியா. ஏதாவது ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் சொல்கிறியா. கேன் யூ ரெக்கமெண்ட் அ குட் ரெஸ்டாரண்ட். கேன் யூ ரெக்கமெண்ட் அ குட் ரெஸ்டாரண்ட். அந்த உப்பை இந்த பக்கம் பாஸ் பண்ணு. நம்ம சாப்பிடும் பொழுது சால்ட்டு, பெப்பர் இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கும், இல்லை தள்ளி இருக்கலாம். ஸோ அதை நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட என்ன செய்வோம், அந்த உப்பை இங்கிட்டு பாஸ் பண்ணு, அந்த ஊறுகாவை இங்கிட்டு பாஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு கேன் யூ பாஸ் மீ த சால்ட் ப்ளீஸ். கேன் யூ பாஸ் மீ த சால்ட் ப்ளீஸ். நீங்களே முயற்சி செய்யுங்க அல்லது நீயே முயற்சி பண்ணு அப்படிங்கிறதுக்கு ட்ரை இட் யுவர் செல்ஃப். ட்ரை இட் யுவர் செல்ஃப். நெக்ஸ்ட் ஒன், என்னாச்சு. என்னாச்சு. வாட் ஹேப்பண்ட். வாட் ஹேப்பண்ட். நான் படிக்கணும் அல்லது நான் வாசிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் டு
read. I have to read. நீ என்ன அர்த்தத்தில் சொல்கிற? நீ என்ன அர்த்தத்தில் சொல்கிற? What do you mean? What do you mean? நான் வந்துக்கிட்டுருக்கேன். நான் வந்துக்கிட்டுருக்கேன். I am coming. I am coming. இது உனக்கு இல்லை, இது உனக்கு கிடையாது அப்படிங்கிறதுக்கு that's not for you. That's not for you. அல்லது it's not for you. It's not for you. ரொம்ப லேட் ஆகுது, ரொம்ப லேட் ஆகுது. It's getting late. It's getting late. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பண்ணுறேன் அல்லது என்னோடய பெஸ்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு I will try my best. I will try my best. கதவு கிட்ட யார் நிற்கிறது? கதவு கிட்ட யார் நிற்கிறது? Who is standing at the door? Who is standing at the door? ஸ்டாண்டிங்னா என்னது? நிற்கிறது. ஸோ who is standing at the door? நான் எப்படி உன்னை நம்புறது? நான் எப்படி உன்னை நம்புறது அப்படின்னு கேட்குறதுக்கு how can I trust you? How can I trust you? ட்ரஸ்ட்னா என்னது? நம்புறது. நம்ம பாதையை விட்டுட்டோம். இப்போ நம்ம ஒரு வழியில் நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட போகக்கூடிய அந்த பாதை என்ன ஆயிடுச்சு? மிஸ் ஆயிடுச்சு. அப்போம்போது எப்படி சொல்லலாம்? we have lost our way. we have lost our way. உன்னோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். இப்போ மழை பெய்யும் போது பயங்கரமாக இடி இருக்கும் இல்லையா? அப்போது எப்படி சொல்லலாம்? clouds are thundering. clouds are thundering. நான் என்ன செய்யணும்னு சொல்லு. நான் என்ன செய்யணும்னு சொல்லு. tell me what should I do. tell me what should I do. நான் உன்னை விட வளர்த்தியாக இருக்கேன். நான் உன்னை விட வளர்த்தியாக இருக்கேன். I am taller than you. I am taller than you. எந்த சிட்டிலேருந்து நீங்கள் வாரீங்க? நீங்கள் எந்த சிட்டியிலேருந்து வாரீங்க? which city are you from? which city are you from? அது என்ன? அது என்ன? what is that? what is that? அதே இது என்னன்னு கேட்குறதுக்கு எப்படி கேட்கலாம்? what is this? what is this? this and that இதோட யூசேஜ் பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோவில் வந்து போட்டிருக்கோம் நம்ம சேனலில். அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துக்கோங்க. அண்ட் இது என்னன்னு கேட்குறதுக்கு எப்படி கேட்கணும்? வாட் இஸ் திஸ்? அவள் சோர்வாக இருக்கிறாள், ரொம்ப டயர்டாக இருக்கா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷீ வாஸ் டயர்ட். ஷீ வாஸ் டயர்ட். ஒரு சில ஸ்மெல் வந்து நல்லா மணமாக இருக்கும், நறுமணம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். அந்த ஸ்மெல் வரும்போது எப்படி சொல்லலாம்னா வாட் அ ஃப்ராக்ரன்ஸ். வாட் அ ஃப்ராக்ரன்ஸ். நெக்ஸ்ட் ஒன், இந்த மலரின் மனம் நன்றாக உள்ளது. சில ஃப்ளவர்ஸ் வந்து நல்லா ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து எப்படி சொல்லலாம்னா திஸ் ஃப்ளவர் ஸ்மெல்ஸ் கிரேட். திஸ் ஃப்ளவர் ஸ்மெல்ஸ் கிரேட். அங்கே எத்தனை பேர் இருக்காங்க? அங்கே எத்தனை பேர் இருக்காங்க? ஹவு மெனி பீப்புள் ஆர் தேர்? ஹவு மெனி பீப்புள் ஆர் தேர்? ஹவு மெனினா எத்தனை, பீப்புள்னா என்னது? மக்கள். தேர்னா அங்கே. ஸோ அங்கே எத்தனை பேர் இருக்காங்க? அங்கே இருந்து ஏன் ஓடின? அங்கேருந்து ஏன் ஓடின? வை டிட் யூ ரன் ஃப்ரம் தேர்? வை டிட் யூ ரன் ஃப்ரம் தேர்? ஒய்னா ஏன். ஸோ வை டிட் யூ ரன் ஃப்ரம் தேர்? ஏன் அங்கேருந்து ஓடின? உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்காங்க? உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்காங்க? ஹவு மெனி சில்ட்ரன் டு யூ ஹாவ்? ஹவு மெனி சில்ட்ரன் டு யூ ஹாவ்? இங்கே இருந்து பஸ் ஸ்டாப் எவ்வளோ தூரம்? இங்கே இருந்து பஸ் ஸ்டாப் எவ்வளோ தூரம்? ஹவு ஃபார் இஸ் த பஸ் ஸ்டாப் ஃப்ரம் ஹியர்? எனக்காக வெயிட் பண்ணாதீங்க, எனக்காக காத்திருக்க வேண்டாம். டோன்ட் வெயிட் அப். டோன்ட் வெயிட் அப். காத்திருக்க வேண்டாம். நான் உன்னை இழக்க விரும்பலை. நான் உன்னை இழக்க விரும்பலை. ஐ டோன்ட் வாண்ட் டு லாஸ் யூ. ஐ டோன்ட் வாண்ட் டு லாஸ் யூ. நான் திரும்ப வாரேன். நான் திரும்ப வாரேன். ஐ வில் பி பேக்.
ஐ வில் பி பேக். நீ தான் எனக்கு எல்லாமே. நீ தான் எனக்கு எல்லாமே. யூ ஆர் மை எவ்ரிதிங். யூ ஆர் மை எவ்ரிதிங். என்னையே புரிஞ்சுக்க மாட்டுக்க. என்னையே புரிஞ்சுக்க மாட்டுக்க. Why don't you understand me? Why don't you understand me? என்னால் இங்கே இருக்க முடியாது அல்லது என்னால் இங்கே தங்க முடியாது அப்படிங்கிறதுக்கு ஐ காண்ட் ஸ்டே ஹியர். ஐ காண்ட் ஸ்டே ஹியர். உன் கூட நான் எப்போவுமே இருக்கணும். ஐ வாண்ட் டு பி வித் யூ ஃபார் எவர். ஐ வாண்ட் டு பி வித் யூ ஃபார் எவர். இங்கே என்ன நடக்குது? இங்கே என்ன நடக்குது? வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? என்ன மிரட்டாத. என்ன மிரட்டாத. டோன்ட் த்ரிட்டன் மீ. டோன்ட் த்ரிட்டன் மீ. நான் இங்கே தான் வச்சேன். நான் இங்கே தான் வச்சேன். ஐ கெப்ட் இட் ஹியர் ஒன்லி. ஐ கெப்ட் இட் ஹியர் ஒன்லி. அவ பேசட்டும். அவ பேசட்டும். லெட் ஹர் ஸ்பீக். லெட் ஹர் ஸ்பீக். எல்லாமே லக்கு தான். எல்லாமே அதிர்ஷ்டம்தான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு இட்ஸ் ஆல் அபவுட் லக். இட்ஸ் ஆல் அபவுட் லக். ஃப்ரெண்ட்ஸ், டெஸ்ட் ஃபார் யூ. வாட் டைம் வில் யூ கெட் ஹியர்? வாட் டைம் வில் யூ கெட் ஹியர்? இதுக்கான ஆன்சரை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.